இதுக்கு தான் அவங்க வந்து செக் மேட்டா அது வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம், ஒரு பயமுறுத்தல். புரியுங்களா? இதுதான் ஒண்ணு. இதை தெரிந்து கொண்டுதான் இப்ப அதிமுக ஒரு ஃபேக்ஷன் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்மள வந்து அவர் கூட போய் அவருக்கு வந்து, ஏன்னா மக்கள் தீர்ப்பு இருக்கு, அவர் வந்துட்டாரு, அவருக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவுன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்த கொடுத்தவங்க எல்லாமே அண்ணன் வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் கொடுத்து வந்து நிபந்தனையற்ற, அதுக்கு முன்னாடி இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க தெரியுங்களா? 8 மந்திரி கேட்கறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இது பண்ணாங்கன்னு ஒரு இது செட் பண்ணாங்க. ஆனா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. சப்போஸ் இந்த திமுகவின் பி டீம் தான் அங்க போயிருக்கு, புரியுதுங்களா? அதனால வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த ஆட்சி கவலைமையானால் அதற்கு காபந்து பண்ணுவதற்காக தான் இவர் ஆதரவு கொடுக்கிறார்கள் உண்மை. மக்கள் நலன் சார்ந்தா இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன், புரியுங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும், முதல்வராக பதவியேற்ற முதல் நாளிலேயே அது வந்து பதவி ஏற்பு விழாங்கிறது, அது இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் வந்து காதர் மீது வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அது வந்து கவர்னர் வந்து அவரோட நிகழ்ச்சி, அதனால மத்திய அரசோட வழிபாட்டில் அது வழிகாட்டின்படி தான் வந்து வந்தே மாதரம் பாடிட்டு நேஷனல் நம்ம பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அதனால இதை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அவரோட முதிர்ச்சிக்கேற்ற, அரசியல் முதிர்ச்சிக்கேற்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்.